வேளாண்மை துறை, முதலமைச்சரின் உழவு நல சேவை மையங்கள். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 4000 வேளாண் பட்டதாரிகளும் 600க்கு மேற்பட்ட வேளாண் பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர். இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். எப்படி மக்கள் முதல்வர் மருந்தகமோ அதே போல முதல்வர் மருந்தகமோ அதே போல இத்திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 42 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இம்மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும். அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். பயிர் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட சிறப்பு தொகுப்பு திட்டம். தமிழ்நாட்டில் டெல்டா அல்லாத 29 மாவட்டங்களில் சராசரியாக 34 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. கார், குறுவை, சொர்ணாவாரி நில பருவங்களில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா அல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் 102 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதேபோல் டெல்டா மாவட்டங்களில் சராசரியாக 18 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா மாவட்டத்தின் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவருக்கு 58 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானாவாரி நிலங்களில் கோடை உழவு செய்வதை ஊக்குவிக்கும் திட்டம். முற்காலத்தில் உழவு மேற்கொள்வது பொன் ஏர் பூட்டுதல், சித்திரமேரி வைபவம், மதியேர், நல்லேர் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளது. மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களில் சித்திரை முதல் நாளில் பொன்னியர் உழவு என்பது பெரிய திருவிழாக கொண்டாடப்பட்டுள்ளது. நான் முதலில் ஓர் உழவன், அதற்கு அடுத்துதான் மன்னன் என்று பறைசாற்றும் விதமாகவும் கோடை உழவின் அவசியத்தை எடுத்துக் கூறும் வகையிலும் அந்நாளில் பொன்னேர் உழவை மன்னர்கள் தொடங்கி வைப்பார்களாம். தற்போதுள்ள வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கோடை உழவு செய்வது பரவலாக குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 56,41,000 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் பருவமழையை மட்டுமே ஆதாரமாக கொண்டு பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. எனவே 2025-26 ஆண்டில் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் கோடை உழவு செய்திட ஹெக்டருக்கு 2000 வீதம் மானியம் வழங்கிய ரூபாய் 24 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். தமிழ்நாட்டில் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்திலும் காடும் காடு சார்ந்த முல்லை நிலத்திலும் மக்கள் எவ்வாறு வேளாண்மை செய்தார்கள் என்று சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. இப்பகுதியில் மானாவாரி பயிர்களான வரகு, திணை, கம்பு போன்றவை பயிரிடப்பட்டதையும் அவற்றை மலை மகளிர் பாதுகாப்பதையும் கண்முன்னே விரிக்கின்றன. குருவி ஒப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவி ஆடியும் சுனை குடைந்தும் என்ற வரியில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த பெண்கள் திணை குணங்களில் குருவிகளை ஓட்டியும் கிளிகளை விரட்டியும் பயிரினை காத்தும் தொழிலை மேற்கொண்டதை சிலப்பதிகாரம் எடுத்து கூறுகிறது. பல்வேறு திட்டங்களில் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டினை தொடர்ந்து செயல்படுத்தி வந்த போதிலும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து சுற்றுச்சூழலுக்கும் உயிரியல் பன்மையத்திற்கும் பாதுகாப்பு அளித்து வரும் மலைவாழ் உழவர்களுக்கான சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது அவசியம். 2025-26 ஆண்டில் சுமார் 63,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் குறுதானிய சாகுபடி
இடுபொருட்கள் விநியோகம், காய்கறி பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், வேளாண் இயந்திரங்கள் மதிப்பு கூட்டுதல், நுண்ணுயிர் பாசனம், ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்றவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 22,80,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் இப்பயனாளிகளுக்கு உழவர் கடன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இத்திட்டம் திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 20 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை. வேளாண்மை உழவர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் அனைத்து துறைகளின் வட்டார அலுவலர்கள், சார்பு துறைகளான கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் ஆகியோர்களால் உழவர்களை அவர்களது வருவாய் கிராமங்களிலே நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதோடு வேளாண்மையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் சார்பு துறைகளின் திட்டங்களையும் எடுத்து கூறி அவர்கள் பயன்பெறும் வகையில் மாதம் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் முகாம் நடத்தப்படும். மொத்தமுள்ள 17,116 வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிலமற்ற வேளாண் தொழிலாளருக்கு வழங்கப்படும் இழப்பீடு நிதி உதவிகளை உயர்த்தி வழங்குதல். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சிறு குறு உழவர்கள், வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் முதியோர் ஓய்வூதிய தொகை, மகப்பேறு உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, விபத்து நிவாரணத் தொகை, இறுதிச் சடங்கு நிவாரணத் தொகை, கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன. வேளாண்மையை நம்பியுள்ள நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சாகுபடி காலங்களில் கிடைக்கும் பணிகளை பொறுத்தே அமைகிறது. இயற்கை பேரிடர்களால் பயிர் சாகுபடி பாதிக்கும் போது உழவர்களுடன் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 30,000 இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதனால் விளிம்பு நிலையில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களின் குடும்ப நலன் பாதுகாக்கப்படும். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பசுந்தாள் உரை விதைகள் விநியோகம், மண்வள அட்டை வழங்குதல், ஒருங்கிணைந்த பண்ணையம், வேளாண் காடுகள் உருவாக்குதல், பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் போன்ற 15 திட்டக்குழுக்களுடன் ரூபாய் 142 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 2025-26 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து சிற்றூர்களையும் தன்னிறைவு பெற செய்யும் நோக்கத்தோடு தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் உன்னத முயற்சியில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2025-26 ஆண்டில் மீதமுள்ள 2,338 கிராம ஊராட்சிகளில் சுமார் 9,36,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 269 கோடியே 50 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் மானாவாரியிலும் அதிக மகசூல் தந்து உழவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்க செய்வதில் மக்காச்சோள பயிர் முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் 10,13,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு 28 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மக்காச்சோள சாகுபடி மூலம் உழவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க செய்யும் வகையில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 1,87,000 ஏக்கர் பரப்பளவில் 79,000 உழவர்கள் பயனடைய வகையில் சுமார் 40 கோடியே 27 லட்சம்
ஒன்றிய மாநில அரசு நிதி மூலம் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். எண்ணெய் வித்துகள் இயக்கம் தமிழ்நாட்டில் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற பிரதான எண்ணெய் வித்து பயிர்கள் சராசரியாக 10,04,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடையும் வகையில் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு ஆகிய பயிர்களின் பரப்பினை அதிகரிக்கும் பொருட்டு எண்ணெய் வித்துகள் இயக்கம் 2025-26 ஆண்டில் 2,16,000 ஏக்கர் பரப்பில் சுமார் 90,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 108 கோடியே 6 லட்சம் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் கீழும் மேலும் என் சாமை பலகாய்த்து வாளிதின் விளைந்த புதுவரகு அறிய திணை கொய்ய கவ்வை கருப்ப அவரை கொழுங்குடி விளர்க்காய் என்ற புறநானூற்று பாடலின் கபிலர் பாரியின் நாட்டில் சாமை, திணை, வரகு விளைந்திருப்பதையும் அவற்றை அறுவடை செய்யும் போது கொடி அவரையும் விளைந்திருப்பதையும் கூறியுள்ளதை காணும் பொழுது சிறுதானியங்களின் சிறப்பை உணர முடிகிறது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கமானது தமிழக அரசால் 2023-24 ஆண்டு முதல் 2027-28 ஆண்டு வரை தான் 5 ஆண்டு திட்டமாக அறிவிக்கப்பட்டு வேளாண்மை சார்ந்த அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உழவர் குழுக்கள் அமைத்தல், பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம் வழங்குதல், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல் போன்ற திட்டக்குறுகளோடு ரூபாய் 52 கோடியே 44 லட்சம் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 2025-26 ஆண்டிலும் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இயற்கை வேளாண்மைக்கான திட்டங்கள் இயற்கை வேளாண்மையில் ரசாயன கலப்பு இல்லாத சுற்றுச்சூழலுக்கு உகந்த வயல்களில் கிடைக்கக்கூடிய வளங்களான பயிர்கள், கால்நடைகள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றின் கழிவுகளை மறுசுழற்சி செய்து ஒருங்கிணைந்து விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. இயற்கை வேளாண்மையை பரவலாக்கம் செய்திடும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் தமிழ்நாட்டின் 37 மாவட்டங்களில் மொத்தம் ரூபாய் 12 கோடி நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். இயற்கை வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைந்து குழுக்கள் அமைத்து 7,500 உழவர்கள் பயனடையும் வகையில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் 2 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். இயற்கை மற்றும் உயிர்மை வேளாண்மை துறையில் சாகுபடி செய்யப்பட்ட வேளாண் விளைபொருட்கள் எளிதில் நுகர்வோருக்கு கிடைக்க செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண் பொருட்களை பூமாலை வணிக வளாகம் உள்ளிட்ட அரசு கட்டடங்களில் சந்தைப்படுத்த உரிய வசதிகள் செய்து தரப்படும். உழவர்களிடையே உயிர்மை வேளாண்மை மற்றும் அதை சார்ந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்திட 37 மாவட்டங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை சார்ந்த 38,600 மாணவர்கள் உயிர்மை வேளாண் பண்ணைகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். உயிர்மை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு வேளாண் விளைபொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்தி ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கப்படும். உயிர்மை வேளாண்மை நிலையை அடைந்த உழவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் உயிர்மை வேளாண்மை சான்றிதழ் பெற உழவர்கள் பதிவு செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு விலக்கு அளித்து இலவசமாக பதிவு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியின சிறு குறு உழவர்களுக்கு கூடுதல் மானியம், ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள் அமைத்தல், சூரிய சக்தி உலர்த்திகள், சூரிய சக்தி பம்பு செட்டுகள் வழங்குதல், மதிப்பு கூட்டம் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் வழங்குதல் போன்ற உயர் மதிப்பு திட்டங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களுக்கு அவர்களின் பங்கு தொகையினால் ஏற்படும் பொருளாதார சுமையினை குறைத்து உதவிடும் வகையில் நடைமுறையில் உள்ள 40 முதல் 50% மானியத்திற்கு பதிலாக 60 முதல் 70% மானியம் கூடுதல் மானியம் வழங்கப்படும். இக்கூடுதல் மானியம் மாநில அரசு நிதியிலிருந்து வழங்கப்படும்.
இதற்காக 2025-26 ஆண்டில் ரூபாய் 21 கோடி மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.